Subscribe ஹாய் Panda. பேபிஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்பி அலையர் கோயில் போகலான்னு முடிவு பண்ணோங்க. சரின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்க போவோம், ரொம்ப நாள் ஆச்சுங்க, வா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்க வண்டியில் போய் ட்ராவல் இங்கேருந்து கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்குங்க அலையர் கோயில். நாங்களும் போய் ரொம்ப நாள் ஆச்சாங்க, அதனால நாங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகிறதுக்காண்டி நாங்களும் இந்த மாதிரி போவோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோங்க. போயிட்டு சரி ரிட்டன் மேலே முளியங்கோயில் போய்ட்டு அங்கே ராக்காயம்மன் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரப்போ வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சொன்னாங்க. சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ரிட்டன் வரும்போது பைக்கில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வண்டி ஓட்டினாவே பைக் மழை தானேங்க, ஆட்டோமேட்டிக்காகவே வண்டி அப்படியே அதுவாக வெஹிக்கிள் அதுவும் ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சுங்க. சுற்றி குரங்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு சூப்பராக போட்டுருந்தாங்க. குரங்குகள ரொம்ப அதிகமாக இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா என் பையனை பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி உட்காந்துட்டு வரேன் பார்த்திங்களாங்க, அவனுக்கு முன்னாடி நான் உட்காந்து பழக்கமே படுத்தலைங்க. பிறந்ததுலேருந்து பேக் சைடு தான் உட்காருவான், என் கூட தான் நான் உட்காந்து கூப்பிட்டு வருவேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். சரின்ட்டு நான் முன்னாடி உட்கார வச்சேங்க. அவனும் பார்த்திங்கன்னா விட்டு வேடிக்கை பார்க்க, குரங்கு போகிறது வேடிக்கை பார்க்க, அது ஒரு ஜாலியாகவே இருந்தாங்க. அக்காவும் தம்பிகளும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அது ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சுங்க. 2 பிள்ளைங்களும் அவ்வளோ ஜாலியாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. வீட்டில் எழுத நேரம் சண்டை போட்டே தான் இருப்பாங்க. பார்த்திங்கன்னாங்க ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. ஏன்னா முதல்ல கல்லும் முள்ளும் அப்படி பயங்கரமாக இருக்கும். வண்டி 2 வீலரு எல்லாமே போக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வீட்டுக்காரும் சரி போவோம் நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தாங்க ட்ரிப்புக்கே போனோம். பார்த்திங்கன்னா வழியில் மாடு காளை மாடு எல்லாம் அந்த பாறையிலேருந்து இறங்கி வருங்க. அந்த வண்டி போகிற வண்டியுமே வளைச்சி போகும். அது ஒரு கொடைக்கானல் போன ஃபீலிங் இருக்குங்க. யாரெல்லாம் அலையர் கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக இந்த ஊர் மதுரைக்கு கண்டிப்பாக வாங்க, வந்து அலையர் கோயிலை சுற்றி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.